தமிழோடைய பெருமைகளை எல்லாம் நிறைய பேர் நிறைய விதங்கள்ல சொன்னாங்க. ஆனா தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பெருமை, நாம தமிழை எப்படி வாழ வைக்க முடியும், தமிழரால் என்ன செய்ய முடியும் தமிழுக்காக அப்படின்னு யோசித்து பார்த்தால் ரொம்ப ரொம்ப கொழுமையான ஒரு விஷயம். சக தமிழர்கள் கிட்ட தமிழ்ல பேசுறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு வேற்று கிரகவாசி போல அவன் பார்ப்பான். இதே நிலை மற்ற மொழிக்கு இல்லை. இத்தனைக்கும் அது தமிழுக்கு பின்னாடி வந்த மொழிகளா இருக்கும். தமிழை நாம் உண்மையாக நேசித்தால், தமிழ் அன்னையின் கையை நாம் கெட்டியாக பிடித்து கொண்டால் அவள் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டாள். நாம் பிறந்த மரபு சார்ந்து நமக்கு அமைந்திருக்கக்கூடிய தாய்மொழி என்பது நம்முடைய அன்னையைப் போல நமக்கு எப்போதும் நிலையான அடையாளமாக அமையக்கூடியது. உலகத்திலேயே நமக்கான பெருமை என்னவென்றால், இந்த உலகத்தின் மிக பழமையான மொழி, எல்லா மொழிகளுக்கும் தாயாக அமைந்து அத்தனை மொழிகளையும் பிரசவித்து இன்றைக்கும் தன் சீரிழமை குறையாமல் நமக்கெல்லாம் உலக அரங்கிலே பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மீது கொண்ட ஆர்வம், அதை மக்களிடத்திலே, குறிப்பாக மாணவ செல்வங்களிடத்திலே இன்னும் ஆழமாய் பரவச் செய்ய வேண்டும் என்கிற நோக்கம், இவைதான் 12 ஆண்டுகளாக இந்த சித்திரை கலை விழாவை உயிர்ப்போடு இயக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கலை நிகழ்வினை நம் அனைவருடைய அழைப்பின் பேரில் இன்றைய தினம் சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் ஒளியேற்றி வைத்து இந்த நிகழ்வை துவங்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். மதிப்பிற்கினிய தமிழ் ஆளுமை மகாகவி பாரதியினுடைய வழித்தோன்றல் எங்கள் அன்பிற்கினிய திரு நிரஞ்சன் பாரதி ஐயா அவர்களையும், இன்றைக்கு தமிழ் உலகம் அறிந்த தமிழ் ஆர்வலராக, தமிழ் பேச்சாளராக, இளைஞர்களிலே ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு முத்துக்குமரன் அவர்களையும் இந்த விழா அரங்கத்திற்கு ஒளியேற்றும் வைபவத்திலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். வாராகி தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு மாரிமுத்து அவர்கள், மகாகவி பாரதி என்கின்ற ஆளுமை தமிழுக்கு செய்திருக்கின்ற பெரும் தொண்டு என்பது அந்த சிறிய வயதிலே அவர் வழங்கியிருக்கின்ற மிகப்பெரிய மொழி கொடை. இன்றைக்கும் கூட அவரை பற்றி வியக்க 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 குறையாமல் அந்த வியப்பு இருந்து கொண்டே இருக்கிறது என்றால், அந்த குறுகிய காலத்திற்குள் தனக்கு வழங்கப்பட்ட மிக 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 சொற்பமான வாய்ப்புகளோடு அந்த மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை எத்தனை அற்புதமானது என்பது நம்மை சிந்திக்க வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் மனிதன் இந்த நாட்டைச் சேர்ந்தவன், இந்த மாநிலத்தைச் சேர்ந்தவன், என் மொழியைச் சேர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு பெருமையாக இருக்கிறதே. அவர் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர், நான் அவர் குடும்பத்தின் வழித்தோன்றல் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற எத்தனை பெரிய பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. தமிழை நேசிக்கின்ற ஒவ்வொருவரையும் அந்த பந்தத்தால் பொறாமைப்பட வைக்கின்ற எங்கள் அன்பிற்கினிய சகோதரர், தன்னிடத்திலே தன்னுடைய பரம்பரை சொத்தாய் வந்து சேர்ந்திருக்கிற அந்த பைந்தமிழ் மொழியினுடைய கூறுகளை இயன்ற அளவிற்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். ஏனென்றால் பாரதி எந்த சொத்தையும் சேர்க்கவில்லை தமிழை தவிர, அதையும் கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. அவர் வழியிலே வந்தவர் தன் தமிழ் நேசிப்பை, தமிழ் ஆற்றலை, தான் அறிந்த தமிழ் நுட்பங்களை ஒரு நல்லாசானாக, நல்ல கவிஞனாக, நல்ல பேச்சாளராக, நல்ல எழுத்தாளராக தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தாராளமாய் வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் இந்த விழாவிற்கு வந்தது எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. திரு நிரஞ்சன் பாரதி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வில்லிசை நாயகி அம்மா பாரதி அவர்களே, என்னுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்களே, தமிழ் மொழியின் பிக் பாஸாக உலகம் முழுக்க வலம் வந்து கொண்டிருக்கும் இனிய இளவல் முத்துக்குமரன் அவர்களே,
எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய இந்த சித்திரை கலை விழாவினுடைய நாயக நாயகிகளாக இந்த அரங்கத்தை அதிர வைத்து கொண்டிருக்கும் மாணவிகளாகிய அழகிய தமிழ் மகள்களே, மாணவர்களாகிய அழகிய தமிழ் மகன்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதல்ல ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் இந்த நம்ம விளக்கு கடை இந்த நிறுவனத்துக்கும் இந்த அற்புதமான கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஹயக்ரீவா ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் அகாடமி மற்றும் அறனருள் அறக்கட்டளை இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இதை நிகழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சி நிகழ்ச்சி என்று எப்போதும் சொல்வது போலத்தான் சொல்ல வேண்டும். போற்றுதலுக்கும் ஏற்றுதலுக்கும் உரிய ஐயா திரு வி.டி. சந்தோஷம் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதம் அணித்திரு நாடு, இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய்க, நன்மை வந்தெய்துக தீதெல்லாம் நலிக. ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக நானும் பாரதியார் பேரன் அப்படிங்கிறதுனால பாரதியார் எழுதிய இந்த தமிழ்மொழி வாழ்த்து பாடலை நான் சொல்லலை. இந்த பாடலுக்கும் இன்றைய தினத்துக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அதனால தான் இந்த பாடலை நான் உங்களுக்கு சொல்றேன். 1907ஆம் ஆண்டு இந்தியா பத்திரிகையில ஒரு தமிழ் புத்தாண்டு தினம் அன்றைக்கு பாரதியார் எழுதி வெளியிட்ட சிறப்பு பாடல்தான் இது. அதை இந்த தருணத்தில், இந்த நன்னாள்ல, தமிழ் புத்தாண்டு தினம் அன்றைக்கு, அதுவும் மாணவர்களாகிய உங்க முன்னிலையில் இந்த சித்திர கலை விழாவை ஒட்டி பகிர்ந்து கொள்றதுல நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தொடக்கத்திலிருந்தே இந்த நிகழ்ச்சியை நான் கவனித்து வரும் பொழுது அம்மா அவர்கள் அவ்வளவு நேர்த்தியா, அவ்வளவு மெனக்கிட்டு இந்த நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு அங்கமும் தங்கமாக ஜொலிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சிரமத்தை எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறார்கள். அதனால அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி தொடங்குவது நம்முடைய மரபு. அதில் நிறைவா ஒரு வரி வரும். உன் சீரிழமை தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே அப்படிங்கிற ஒரு வரி. அந்த இறுதி வரியை அப்படியே நம்ம ராஜேஸ்வரி அம்மாவுக்கும் பொருத்தி பார்க்க முடியும். நான் நடமாடும் சுடர் விளக்குகளாக மாணவர்களாகிய உங்களை உருவாக்குவேன். நீங்கள் அறிவால் விளங்கி இருக்க வேண்டும், அறிவால பிரகாசமாக இருக்க வேண்டும், தமிழ் அறிவால பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதனால இந்த போட்டிகளை அவங்க ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் தொடக்கத்திலிருந்து நான் பார்த்து கொண்டு வரும்பொழுது அது இயலாகட்டும், இசையாகட்டும், நாடகமாகட்டும், மூன்றிலுமே கலந்து கொண்ட மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மாணவ குழந்தைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இதுவரைக்கும் பரிசு பெற்ற அந்த சின்ன செல்வங்கள் எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா யூகேஜி எல்கேஜிலாம் படிக்கும் பொழுது நான் என்ன பேசுனேன்னு எனக்கே தெரியல. ஆனால் அந்த இரண்டு மாணவர்கள் மேடையில் எந்தவித பயமும் இல்லாமல் ஏறி ஒரு 5 நிமிடம் அப்படியே அனைவரையும் கட்டி போட்டு நம்ம எல்லாம் மயக்கிற விதத்தில் பேசினாங்க இல்லையா? அதை கேட்கும் போது ரொம்ப வியப்பாக இருந்தது. முதல்ல ஒரு சின்ன பையன் பேசினா மாம்பழத்தை பற்றி. அதை கேட்கும்போது இது மாம்பழ சீசன் தான், இருந்தாலும் அந்த பிஞ்சு மாம்பழத்தினுடைய சுவை ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப இனிப்பாக இருந்தது. பிஞ்சுக்கு சுவை கிடையாது, அது காயாகணும், பழமாகணும், அதுக்கப்புறம் தான் இனிக்கும். ஆனால் இந்த பையன் பிஞ்சாக இருக்கும் போதே இனிப்பது எப்படி பிஞ்சிலேயே பழுத்ததோ என்று எண்ணும் அளவுக்கு அந்த குழந்தையின் திறமை இருந்தது. அந்த குழந்தைக்கு ரொம்ப அழகாக தமிழ் பேச கற்றுக் கொடுத்த
அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கு என்னுடைய வணக்கம், ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியுமே தமிழ் மணக்க மணக்க இருக்கும் பொழுது அதோடைய அழகே தனி. ஒரு நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவேறணும் அப்படிங்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே பிள்ளையாரை வணங்கி தொடங்குவோம். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அருமையான தமிழில் தொகுத்து திரு கணேசன் என்பவர் தொடங்கி நடத்தி வருகிறார். அவருடைய தமிழுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ரசிகன். அவரை நிறைய நிகழ்ச்சிகளில் நான் பார்த்துருக்கேன். அவருடைய அழகான தமிழ் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆகச்சிறந்த பலம். குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான வார்த்தை, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போகிறதில்ல, நீங்கள் பயப்பட வேண்டாம். என்னடா இவர் ரொம்ப பூமர் அங்கிள் மாதிரி நிறைய பேசி பேசி அட்வைஸாக பண்ணி தள்ள போகிறாரோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். சில கருத்துக்கள் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், நீங்கள் அதை லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மற்றும் ஒரு விடுமுறை தினம், இது ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு தினம் அப்படின்னு நினச்சி நாம் இந்த தினத்தை கடந்து போய்விடக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் தமிழோடைய பெருமையை பற்றி தம்பி விக்னேஷ் அவர்கள் ரொம்ப அழகாக பேசினார். அவருடைய அந்த செழுமையான உரை வியக்க வைக்கத்தக்கதாக இருந்தது. முக்கியமாக நாம் இன்றைக்கு சில விஷயங்களை யோசித்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழோடைய பெருமைகளை எல்லாம் நிறைய பேர் நிறைய விதங்களில் சொன்னாங்க. ஆனால் தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பெருமை இரண்டு. ஒன்று அதோடைய தொன்மை, இன்னொன்று தொடர்ச்சி. இன்றைக்கு உலகத்தில் 7 மொழிகளை செம்மொழிகள், கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த பட்டியலில் எல்லா மொழிகளும் இன்றைக்கு பேசப்படலை. சீனம் பேசப்படுகிறது, அரபு மொழியும் பேசப்படுகிறது, கிரேக்கம், லத்தீனம், எபிரேயம் போன்ற மொழிகள் இப்போது வழக்கில் இல்லை. ஆனால் அந்த பட்டியலில் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு மொழி, இன்று வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி, பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கின்ற ஒரு மொழி நம் மொழி, தமிழ் மொழி. இது ஒரு மிகப்பெரிய பெருமை. நம்ம நாட்டில் பிறந்த மற்றொரு செம்மொழி சமஸ்கிருதமும் குறுகிய மக்களால் தான் பேசப்படுகிறது. அது ஒரு மந்திர மொழி என்று சற்றே மாற்றம் கண்டுவிட்டது. ஒரு காலத்தில் அது ஒரு செம்மொழியாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழ் அளவுக்கு அது பயன்பாட்டில் இல்லை என்பது உண்மை. தொன்மை, தொடர்ச்சி, இந்த 2 பெருமைகளை மட்டும் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தால் போதுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நாம காலத்தோடு பொருந்தி தமிழை மேலும் மேலும் தகவமைத்துக் கொள்கிறோமா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நாம தமிழை எப்படி வாழ வைக்க முடியும்? ஒரு தமிழரால் என்ன செய்ய முடியும் தமிழுக்காக அப்படின்னு யோசித்து பார்த்தால் நிச்சயமாக நம்மால் செய்ய முடியும். நாம முதல்ல நம்முடைய வீடுகளில் சக மனிதர்கள் கிட்ட தமிழில் பேசணும், வேற எந்த மொழியும் கலக்காமல். நிறைய பேர் இந்த மாதிரி தமிழில் பேசணும்னா உடனே தூய தமிழ், செந்தமிழ்னு நினச்சிக்கிறாங்க. நாம் வீட்டுக்குள்ளே பாகுபலி திரைப்படம் மாதிரி பேச முடியாது. அது அந்த படத்துக்கு சரி. பொன்னியின் செல்வன் மாதிரி நம்ம வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பேச முடியுமா? அம்மா எனக்கு ஒரு தட்டு இட்லி கொணர்ந்துதா அப்படின்லாம் பேச முடியுமா? நான் அப்படி சொல்லலை. இயல்பா நீங்க பேசும்போதே தமிழ்ல பேசலாமே. ஃபோன் பண்ணு, என்னை கூப்பிடு அப்படி சொல்லலாமே. இப்போ நிறைய அந்த பண்ணுங்கிறதே ஒரு தனி லாங்குவேஜா, தனி மொழியா வந்துருச்சு. கிராஸ் பண்ணு,
ஃபோன் பண்ணு, கால் பண்ணு, எஸ்எம்எஸ் பண்ணு, வாட்ஸ்அப் பண்ணு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் மோசமாகி வாக் பண்ணு, டாக் பண்ணு, இதெல்லாம் வந்துருச்சு. டாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பேசுன்னு அழகான தமிழ் நம்மக்கிட்ட இருக்கே. வாக் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நடன்னு சொல்லலாமே. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாம் நம்முடைய வீட்டிலிருந்து தொடங்கணும். வெளியில் போகும்போது கூட நான் அப்படி தான் பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் எனக்கும் அந்த பயம் இருந்தது. ரொம்ப 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 கொடுமையான ஒரு விஷயம். சக தமிழர்கள்கிட்ட தமிழில் பேசுகிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்மை ஒரு வேற்று கிரகவாசி போல் அவன் பார்ப்பான். இதே நிலை மற்ற மொழிக்கு இல்லை. இத்தனைக்கும் அது தமிழுக்கு பின்னாடி வந்த மொழிகளாக இருக்கும். ஆனால் அவங்க தாய்மொழியை அவங்க அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. ஆனால் நாம் அதை பேசுறதுக்கு தயங்குறோம். அது முதல்ல உடைச்சா தமிழ் தன்னால வாழும். வீட்டில் தமிழ் வாழ்ந்தால் நாட்டில் நிச்சயம் தமிழ் வாழும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நாம நம்முடைய பழம்பெருமைகளை எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோமோ அதே போல தமிழினுடைய உண்மையான வரலாற்று பெருமைகளை நாம் தெரிஞ்சுக்கணும். போலியான பெருமைகளை தெரிந்து கொள்ளக்கூடாது. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் அதை நிறைய சொல்கிறார். இன்றைக்கு வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக நிறைய தகவல்கள் தமிழ் மொழி பற்றி, தமிழ் இனம் பற்றி, தமிழ் பண்பாடு பற்றி வருது. பெரும்பாலும் அதில் பொய் இருக்கிறது. நம்முடைய உண்மையான பெருமைகள் என்ன? நம்முடைய இலக்கிய வளம், நம்முடைய தமிழ் இனத்துக்கென்று ஒரு தனித்த இசை மரபு இருக்கிறது, தமிழ் இசை. அதோடைய பெருமையை நாம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தமிழ் மரபுக்கென்று சிற்பக்கலையில் ஒரு தனி அழகு, ஒரு தனித்துவம் உண்டு. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் கடந்து எகிப்து நாட்டுக்கு போயிருக்கான். எகிப்து நாட்டில் சமீபத்தில் 30 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் 20 கல்வெட்டுகள் தமிழ் பிராமி கல்வெட்டுகள். சீகை கொற்றன் என்று தமிழ் எழுத்துக்கள் அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் கூட ஏஐயில் வந்தார். செந்தமிழ்நாடுனும் போதினிலே பாட்டில் செயற்கை நுண்ணறிவில் பாரதியாரே வந்துட்டார். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லைன்னு சொன்னவர் அவர் தானே. அவரை போல பழமைக்கும் புதுமைக்கும் ஒரு பாலம் போல விளங்கியவர் வேறு யாருமே கிடையாது. இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு கூட தமிழ் சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. நீங்க பள்ளி காலத்தில் தமிழை ஒழுங்கா படிச்சிங்க அப்படின்னா பிற்காலத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவும் உங்களுடைய தமிழ் அறிவும் சேரும் பொழுது அற்புதமான வேலை வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய எதிர்காலம் வளமானதாக இருக்கும். இதுதான் தமிழை நம்மால் இயன்ற அளவு வாழ வைப்பது. இன்னொரு சின்ன முயற்சி நீங்கள் செய்து பார்க்கலாம். இதை நான் ஒவ்வொரு முறையும் செய்வேன். இப்போ நாம் எல்லோரும் ஏடிஎம்முக்கு போய் பணம் எடுக்கிறோம். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஒரு ஆசைக்காக அந்த டெபிட் கார்டு இருக்கு இல்லையா, அந்த அட்டையை உள்ளே சொருகிய பின்பு அது ஆப்ஷன் கேட்கும், இங்கிலீஷா தமிழா அப்படின்னு கேட்கும். நான் தமிழை தேர்ந்தெடுப்பேன். தமிழை தேர்ந்தெடுத்து எல்லாவற்றுக்குமே தமிழிலேயே விடை சொல்வேன். அதுதான் தமிழை வளர்ப்பது. நான் சொல்வது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் அதை முயற்சி பண்ணால் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது அன்றாட வாழ்க்கையில் தமிழுக்கு ஒரு பெரும் முக்கியத்துவத்தை கொடுக்கும். ராட்ஸ்கி மருது ஐயா அவர்களுக்கு வணக்கம். அதனால நம்முடைய பழம்பெருமைகளை மட்டுமே பேசாமல், அதை மட்டுமே கொண்டாடாமல், காலத்துக்கு ஏற்றாற் போல தொழில்நுட்ப ரீதியாக நாம் நம்முடைய தமிழை இயன்ற அளவு மேம்படுத்த வேண்டும். நாம இப்பொழுதுதான் நிறைய கலை சொற்களை உருவாக்கி வருகிறோம். அதில் நாம் கொஞ்சம் பின்தங்கிட்டோம் என்பது உண்மை. இன்றைக்கு அறிவியலும் தொழில்நுட்பமும் அசுர வேகத்தில் முன்னாடி போயிட்டுருக்கு. இப்போ தான் நம்ம மெதுவாக பின்னாடி போயிட்டுருக்கோம். ஆனாலும் பரவாயில்லை.
எதுவுமே செய்யாததற்கு ஏதாவது ஒன்று செய்வது ரொம்பவே சிறந்தது. இன்னொன்று, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை. தமிழ் படித்தால் என்ன கிடைக்க போகிறது? தமிழ் எனக்கு சோறு போடுமா? தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கும், அது ஒரு ஏட்டுச்சுரைக்காய் தானே, யதார்த்தத்துக்கு அது உதவுமா? இதெல்லாம் இப்போது பொய்யாகிவிட்டது. தமிழை நாம் உண்மையாக நேசித்தால், தமிழ் அன்னையின் கையை நாம் கெட்டியாக பிடித்து கொண்டால் அவள் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டாள். தமிழ் நம்மளை வாழ வைக்கும் என்பதற்கு இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே சிறந்த சாட்சி. இதைவிட நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. அதனால இன்றைய தினத்தில் நீங்கள் ஒரு ரெசல்யூஷன், அதாவது ஒரு உறுதிமொழி என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இயன்றவரை மற்றவர்களிடம் இயல்பான தமிழில் பேசுங்க, எழுதுங்க. ஒரு கையொப்பம் இடணும்னா தமிழில் சிக்னேச்சர் கையொப்பம் இட்டு பழகுங்கள். அது ஒரு சின்ன புரட்சி தான். வேறுமொழி ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு சின்ன ஒரு எதிர்வினை தான். அதை செய்ய தொடங்குங்கள். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் அன்றாட வாழ்க்கையில் நாம் தமிழை கொண்டு வந்து விட்டோம் என்றால் அதை போன்ற ஒரு சிறந்த ஒரு காணிக்கை நாம் தமிழுக்கு செய்ய முடியாது. எனவே இன்றைய தினத்தில் இந்த செய்திகளையெல்லாம் நீங்கள் நல்லா உள்வாங்கியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டதற்கு மன்னிக்கணும். பொறுமையாக இதுவரை பேச்சை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி. குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.